பண்ணி வச்சோம். அங்கேருந்து வரோம், கேரளாலேருந்து வந்து கோயம்புத்தூரில் நிற்கும்போது ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கிறோம். அங்கே வந்து ஜீவா ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. அந்த ஸ்டாண்டில் இருக்க டிரைவர்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணி ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே ஆட்டோ ஓட்டுறாரு. நான் வந்து ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு குழந்தை, ரெண்டாவது குழந்தை எல்லாம் ஆகும்போதும் ரொம்ப ஒன்றாவது பண நெருக்கடி, ரெண்டாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணெல்லாம் பிறந்துட்டு பார்த்துட்டேன்னா அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, சரி நீ ரொம்ப இதாக இருக்குன்னா வேலையை கொஞ்ச நாள் விட்டுரு அப்படின்னாரு. கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டு பார்த்தேன். அப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். 98ல் பாம் பிளாஸ் ஆகுது கோயம்புத்தூரில். பாம் பிளாஸ் ஆகும்போது ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இறந்துட்டாங்க அந்த டைமில். அங்கே திரும்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதான பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு அவரோடது.